எனக்கு பார்வை பிரச்சனை வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. பயங்கர எதிர்ப்பு, பயங்கர தடங்கல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வந்தாச்சு சார். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் நான் வந்து 9 வருஷமாக இருக்கிறேன் சார். அதனால் வந்து நம்ம இது கொடுத்த விலையை மட்டும் சொல்லவே முடியாது. பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அதை வந்து சொல்லவே முடியாது. எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து போக்குவரத்துக்கே எனக்கு வந்து அந்த ஒரு வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கே நான் இதனாலவே 2-3 டைம் வந்து வந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டேன் சார், அந்த பொருளாதாரத்துக்காகவே. ஆனால் என்ன மாதிரி வந்து நிறையா பேர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து வர முடியலை. எங்கள் அம்மா விடலை. ஆனால் எங்கள் அம்மா போயிட்டாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அப்படி வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து அன்பு சூழ் உலகு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கெல்லாம் யாரும் வந்து கிடைக்கல சார். நம்ம தமிழ்நாடு அளவில் வந்து 45க்கு மேலே நான் வந்து மெடல் அடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டெல்லிக்கு வந்து 3 டைம் போய் 2 டைம் மெடல் அடிச்சிருக்கேன். ஷார்ட் புட்லேயும் வாங்கியிருக்கேன், டிஸ்க்லேயும் வாங்கியிருக்கேன். 2லேயுமே நான் தான் அடிச்சுட்டு வருவேன். எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, எனக்குள்ள ஒரு விடாமுயற்சியில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்லையும் எனக்கு வந்து திறமை இல்லாட்டி நான் கலாதேவி என்பவள் வந்து ஒரு ஜீரோ தான். நான் என்னுடைய விருப்பம் வந்து நான் வந்து ஒரு கோச்சராக மட்டும் வந்துட்டேன்னா என்ன மாதிரி ஒரு வீராங்கனைகளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன். அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன் சார். என் பேர் கலாதேவி. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி. எனக்கு வந்து அப்பா இறந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. நான் படித்தது எல்லாமே மதுரை தான். பிளைண்ட் ஸ்கூல் ஐஏபியில் வந்து காலேஜ் முடித்தேன். டிகிரி வந்து மீனாட்சி காலேஜு. எம்ஏ பிஎட் வந்து எஸ்விஎன் காலேஜு. எனக்கு பார்வை பிரச்சனை வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. அதில் வந்து ஒரு கண் வந்து ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண் வந்து அரை பார்வை தெரியும். நானாகவே போயிடுவேன் வந்துடுவேன். ஆனால் புது இடங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து சிரமம். மற்றபடி எனக்கு இந்த பார்வை குறைபாடு வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. 8வது படிக்கிறதுலேருந்தே எனக்கு விளையாட்டில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இருந்தே நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் அளவு, ஸ்டேட் அளவு இப்படி போய் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கையில் உமா மேடம்னு அவங்க வந்து பிடி டீச்சர். அப்போ தான் உனக்கு படிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உனக்கு வந்து விளையாட்டு திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து முதன்னு அங்கே மதுரையில் உள்ள ஸ்டேடியத்துக்கு வந்து கூட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் விளையாட வச்சு பார்க்கையிலே நான் அப்போ ஃபஸ்ட் டைமே வந்து 4:50க்கு மேலே வந்து போட்டேனே. அப்போலேருந்தே உனக்கு வந்து படிப்புக்கும் நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அப்போ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் நீ வந்து முக்கியத்துவம் கொடு, நீ வந்து வாழ்க்கையில் சாதிச்சிருவேன்னா அவங்க தான் சார் என்னை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. அதோட தான் நான் வந்து விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த படிப்புன்னு ஒரு கட்டத்துக்கு போனனால தானே சார் இந்த விளையாட்டுக்கே நான் வந்து வர முடிஞ்சுச்சு. நம்ம தமிழ்நாடு அளவில் வந்து 45க்கு மேலே நான் வந்து மெடல் அடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டெல்லிக்கு வந்து 3 டைம் போய் 2 டைம் மெடல் அடிச்சிருக்கேன். ஷார்ட் புட்லேயும் வாங்கியிருக்கேன், டிஸ்க்லேயும் வாங்கியிருக்கேன். 2லேயுமே நான் தான் அடிச்சுட்டு வருவேன். இதுதான் பெஸ்ட்டு, அதான் இதெல்லாம் இல்லை. எனக்கு 2மே சம்மந்தம். ஷார்ட் புட்டு எந்த அளவுக்கு நான் விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு டிஸ்கவும். 2லேயுமே நான் மெடல் அடிக்காமல் வீடு திரும்ப மாட்டேன். நம்ம ஒரே மைண்டு அதுதான். எப்படியாவது மெடல் அடிச்சிடன்ற ஒரு மைண்டு நான் மட்டும்தான் நான் வந்து இருப்பேன். அதை பற்றியே தான் யோசிப்பேன். நம்ம போய் கிரவுண்டில் நின்றாலுமே நமக்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கை வார்மப் இதெல்லாம் எல்லாமே அப்படியே இருந்தால் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். அம்மா வந்து கிட்டத்தட்ட பால் மாடு வச்சு அது 100 நாள் வேலைக்கு போய் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு அம்மாவுக்கு வந்து முடியாமல் ஆயிடுச்சு. அதுலேருந்து அம்மாவே வந்து அக்கா தான் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. வீட்டு மூலியமாக எனக்கு வந்து எந்த வித சப்போர்ட் இல்லை. அதனால தான் இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து அன்பு சூழ் உலக அறக்கட்டளை மூலியமாக நான் டெல்லி இந்த பாஸ்போர்ட்டு நிறையா வந்து உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த மந்த் வரைக்கும் எனக்கு வந்து உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு வருமானம்னா பர்டிகுலராக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார்.
அக்காவுடைய சப்போர்ட்டில் தான் அம்மா வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட வருமானம் வந்து எதுவும் இல்லை சார். பயங்கர எதிர்ப்பு, பயங்கர தடங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வந்தாச்சு சார். ஐ ப்ராப்ளம் தான் சார். மற்றபடி வெளியில் வந்து எந்த ஒரு கஷ்டம்லாம் இல்லை. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கூட்டிகிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லாம் எனக்கு வந்து கிடச்சது. ஐ ப்ராப்ளத்தில் வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கஷ்டங்களை வந்து அனுபவித்தேன். அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அதை வந்து சொல்லவே முடியாது. இந்த மாதிரி எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து போக்குவரத்துக்கே எனக்கு வந்து அந்த ஒரு வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கே நான் இதனாலவே 2-3 டைம் வந்து வந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டேன் சார், அந்த பொருளாதாரத்துக்காகவே. அதனால் வந்து ஆரோக்கியமான ஒரு ஃபுட்ஸு நம்ம வந்து எடுத்துக்கிற முடியாதுல்ல சார். இதுலேயே வந்து ஆரம்பத்தில் வந்து நிறையா ஃபைன்ஸுகள்லாம் எனக்கு வந்து என்னால் வந்து இது பண்ணி, அதாவது அந்த எஃபோர்ட்டை எடுத்து என்னால் வந்து போட முடியாது சார். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. பரவாயில்ல, நாங்கள் உன்னை வந்து இந்த மாதிரி வீட்டிலே இருக்க வச்சுருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான், ஏதோ இப்போ உனக்குள்ள ஒரு திறமை இருந்து நீ வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிட்டேல, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் என்ன மாதிரி வந்து நிறையா பேர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து வர முடியலை, ஒரு தைரியம் இல்லை. அவங்க வீட்லேயும் வந்து இப்போ நானும் நிறைய பேர்கிட்ட வந்து பேசுகிறேன் சார். எங்கள் அம்மா விடலை, ஆனால் எங்கள் அம்மா போயிட்டாங்க, இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அப்படி வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தைரியம் சொல்லி நான் வந்து வெளியேறினேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் நான் வந்து 9 வருஷமாக இருக்கிறேன் சார். அதனால் வந்து நம்ம இது கொடுத்த விலையை மட்டும் சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ உள்ள ஒரு சொசைட்டியில் நானும் ஒரு மதிப்பான ஒரு வீராங்கனையாக வரணும். ஒரு 95% நான் வந்து கடந்துட்டேன் சார். இன்னும் ஒரு 5% தான் கோச்சரம் ஆயிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சு சார். நான் என்னுடைய விருப்பம் வந்து நான் வந்து ஒரு கோச்சராக மட்டும் வந்துட்டேன்னா என்ன மாதிரி ஒரு வீராங்கனைகளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன். அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன் சார். ஏன்னா நான் வந்து நிறையா என்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து பேசும்போது நிறைய மெஜாரிட்டி வந்து அந்த ஒரு வெளி உலகம்னாலே என்னன்னு தெரியாமல், ஒரு படிப்பறிவும் இல்லாமல், ஒரு விளையாட்டு திறமையும் இல்லாமல், இப்போதைக்கு ஒரு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து வயசில் அதிகமாக உள்ளவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன மாதிரி எனக்கு கீழே உள்ளவங்களை வந்து நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு சாதனை படைத்து காட்டுவேன். அதுதான் நான் வந்து இதுவரைக்கும் விளையாண்டதுக்கான ஒரு அர்த்தமே. ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து அன்பு சூழ் உலகு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கெல்லாம் யாரும் வந்து கிடைக்கல சார். அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் பெற்றோர்களும் பயந்து வெளி உலகத்துக்கு விடாமல் இன்றைக்கி அவங்க போயிடுவாங்க சார். ஆனால் பிள்ளைங்களுடைய ஒரு எதிர்காலத்தை வந்து யாருமே யோசிக்கிறாங்கல்ல. எங்கள் அம்மாவே அப்படி தான் சார் பயந்துச்சு, ரொம்ப பயந்தாங்க எங்கள் வீட்லேயுமே. நான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருக்கத்தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் அதை வந்து காட்டிக்கிறாமல் அவங்கள நான் தைரியப்படுத்திட்டு வெளி உலகத்தில் போய் நம்ம போய் பயந்த நாட்கள்லாம் இருக்குது சார். ஆனால் இப்போ வந்து தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்து நானாகவே வளர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அனுபவம் வந்து நானே ஒரு ஷையாக தான் ஃபீல் பண்ணேன். நம்ம எப்படி போவோம், எப்படி வருவோம், நமக்கு எப்படி வந்து வெளியில் வந்து சப்போர்ட் கிடைக்கும், நமக்கு பார்வையும் இந்த அளவுக்கு வந்து ஒரு குறைபாடாக இருக்கேன், நம்ம வெளியிடங்களுக்கு போய் எப்படி சமாளிப்போம், நானும் பயந்தேன். ஆனால் அம்மா வந்து என்னை சுத்தமாக ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து விடலை. அப்புறம் நான் தான் அம்மாவுக்கு வந்து தைரியம் சொல்லி, நான் இப்படி வந்து இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். நம்மளும் இந்த அளவுக்கு வந்து சாதிக்க போகிறோம், நம்மளும் இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவட்டத்தை விட்டு போகிறோம், பெற்றவங்களை விட்டு நம்ம இப்படி வந்து வர்றது அது ஒரு ஹாப்பியாக. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு வருத்தமாக இருந்தாலும் நம்ம சாதிக்க போகிறோம், நம்மளும் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியா அளவில் இந்த அளவுக்கு வரப்போகிறோம்ன்ற ஒரு ஹாப்பி இருந்துச்சு சார். எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, எனக்குள்ள ஒரு விடாமுயற்சியில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நம்ம மாற்றுத்திறனாளி இப்போ வரைக்கும் உள்ள சூழல் வந்து அந்த ஒரு கோச்சிங்க்கு வந்து வெளியில் வந்து வர்றாங்கல்ல சார். அப்பப்போ வர்றாங்க, நம்ம உடனே வந்து மெடல் அடிக்கணும், நம்ம சாதிக்கணும், உடனே ஆகா ஃபைன்ஸ் வரலையே, ஏன் வரல அப்படின்னு வந்து அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே ஒழிய அவங்க அந்த ஃபைன்ஸை வந்து கம்மியாக அளந்துட்டாங்க, அவங்க வந்து நமக்கு வந்து சரியாக கோச்சிங். நம்மளோட இதுதான் திறமை தான், ரெகுலராக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஃபைன்ஸ் வந்து கூடும். அது வந்து நம்ம என்னுடைய மாற்றுத்திறனாளி மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சார். சார் இப்போ வந்து உங்களுக்கு நம்மளாம் எல்லாமே பார்த்துருவோம், நம்மளே
ஒரு வேலை. ஏன்னா இப்போ வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து வேலைகள் வந்து வெளியில் கிடைக்கிறதே ஒரு ப்ரைவேட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு வந்து அப்படி இல்லை. யாரோடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வந்து நல்ல விதமாக கொண்டு போகலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 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 லட்சியத்தை அடையணும்னா பிறருடைய சப்போர்ட்டு எங்களுக்கு வந்து தேவை. ஏன்னா இப்போ வந்து இல்லை சார், இப்போ வந்து எக்ஸாம் திட்டம்னு என்றைக்கு வந்துச்சோ அதிலேருந்து நிறையா பேர் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கே போக முடியலை. எனக்குள்ள ஒரு நான் அந்த ஒரு 2010 இருந்தே எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம எப்படி வேலைக்கு போகிறோம், நம்ம எப்படி வந்து எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு வந்து சுயமாக எழுதுகிற மாதிரி இல்லைல்ல சார். அதனால் வந்து ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி எழுதி நம்ம எந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து போகிறோம், அந்த வேலைக்கு போகிறோம்ன்ற ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. ஆனால் இந்த விளையாட்டு திறமை வந்து எனக்குள்ளே இருந்தது வெளிப்பட்டு நான் இன்றைக்கி அதை வந்து விடாமல் முயற்சி எடுத்து விளையாண்டு அது மூலியமாக நான் வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்லையும் எனக்கு வந்து திறமை இல்லாட்டி நான் கலாதேவி என்பவள் வந்து ஒரு 0 தான். படிப்பு வந்து 100% நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோன்னா, அதே சமயம் இந்த ஸ்போர்ட்ஸையும் ஒரு 90% நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோன்னா, அப்போ நான் மட்டும்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நம்மளும் 4 பேருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக வந்து வாழ முடியும், இருக்க முடியும் சார். இப்போ வந்து எனக்கு மந்த்லி ஓஏபி பணம் வந்து 1000 வருது. நம்ம அன்பு சூழ் உலக அறக்கட்டளை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாகவே வந்து 500 வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு அந்த செலவே எப்படி இப்போ உள்ள ஒரு விலைவாசிகளுக்கு எனக்கு அந்த ஒரு ஃப்ரூட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1000 அந்த மாதிரி. இது வந்து நான் என் உடன் பிறந்த ஒரு ஒரு சகோதரியாக ஒரு சகோதரன்ட்ட நான் வந்து கேட்குற ஒரு உதவி. நான் வந்து இப்போ அடுத்த கட்டம் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் வந்து ஒரு கோச்சராக செலக்ட் ஆகக்கூடிய ஒரு தருவாயில் நான் வந்து இருக்கிறேன். அப்படி மட்டும் நான் ஆயிட்டேன்னா அன்பு சூழ் உலக அறக்கட்டளைக்கு நான் ரொம்ப ஒரு விசுவாசமாக கடைசி வரைக்கும் இருப்பேன்.